அண்ணன் தனியரசு அவர்கள் பாக்குறோம் டக்குன்னு பார்த்தா ரஜினிகாந்த் ரசிகர் மன்ற தலைவராக மாறிட்டாரு இந்த ஸ்டேஜில். திமுக காரங்க பாவம் ரஜினிகாந்த் ரசிகர் மன்ற உறுப்பினராக வேற மாறிட்டாங்க. ஐயா நீங்க ஐயா ரஜினிகாந்த் அவர்களை பற்றி பேசியதுக்கு அவ்வளவு கொந்தளிச்சு ஆக்ரோஷமாயி அப்படி பேசிடுவீங்களா இப்படி பேசுவீங்களான்னு ஐயா உங்க திமுகவில் இருக்கக்கூடிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ரஜினிகாந்த் பத்தி பேச வீடியோ போட்டு காட்டுட்டுங்களா? போட்டுட்டுங்களா? எப்படி ரஜினிகாந்த் இருக்காரு, விஜயகாந்த் இருக்காரு, கமலஹாசன் இருக்காரு. விஜயகாந்தை பத்தி திமுக என்னென்னலாம் அசிங்கமா பேசிச்சு, எவ்வளவு அவதூறா பேசிச்சு. அவர் வாழுகின்ற போது அவரை எவ்வளவு கீழ்த்தரமாக சித்தரிச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஐயா கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சும் போது அவர் பிஜேபி பி டீமா, இன்னைக்கு திமுகவின் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர். ஐயா இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எங்களை யாரும் அசைக்க முடியாது, தொட்டு பாத்திர முடியுமா, தூக்கி பாத்திர முடியுமான்னு ஸ்டாலின் ஐயா மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. என்னையா இதெல்லாம்? இதுல வேற கை தட்டுறாங்க, கேட்டா எங்களை ரசிகர்ன்றீங்க. இதெல்லாம் பேசிட்டு நீங்க சொல்றதுக்கு கை தட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்க எங்களை பார்த்து ரசிகர் கூட்டம், நாங்க வந்து பேப்பர் தூக்கி போடுறோம். நடிகருடைய ரசிகர்கள் ஐயா உதயநிதி ஸ்டாலின் சுதந்திர போராட்ட தியாகி அவரு. உதயநிதி ஸ்டாலின் சுதந்திர போராட்ட தியாகி அவரு. செக்கிழுத்த செம்மலா ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களே பாலியல் குற்றங்கள் அவ்வளவு ஈஸியா கடந்து போறாரு. ஊடகங்களே பார்த்து டக்குன்னு பொய் செய்திகள் போடுறாங்கன்றாங்க. ஐயா கடந்த 15 நாள்ல இந்த தமிழ்நாட்டில் நடந்த நிகழ்வுகளை மட்டும் சொல்லிடுறேன் ஐயா. சிந்திச்சு பாருங்க. 2 வயசு குழந்தைக்கு பாலியல் துன்புறுத்தல் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. செஞ்சது திமுகவுடைய நிர்வாகி. தெரியுமா உங்களுக்கு? செய்தி பாத்தீங்களாண்ணே? அதுவும் தவறான? சரிங்கண்ணா. விமான பணிப்பெண்ணிடம் அத்துமீறி இருக்கிறாரு திமுகவுடைய உறுப்பினர் ஒருத்தர். தெரியுமா உங்களுக்கு? தவறான செய்தி. நாங்குநேரி, சிவகங்கை, மானாமதுரையில போற போக்குல டீ கடையில் நிக்கிறவங்க வெட்டி கொண்டுட்டு போயிடறான் போதையில. அண்ணனுக்கு தவறான செய்தி. காவல்துறை விசாரணைக்கு கூட்டு போயிட்டு விசாரணைக்கு கூட்டு போனா காவல் நிலையத்தில் வச்சு கொலை செஞ்சிடறாங்க. காவல்துறை கொலைகள் நடந்து கொண்டிருக்குது. அண்ணனுக்கு வந்து அது வந்து பொய் செய்தி, புரட்டு செய்தி. அந்த 26 குடும்பத்தையும் நாங்க மேடையில் ஏற்றி போராடணும். ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த 26 குடும்பம் எங்க இருக்குன்னு தெரியாது. அவருக்கு அது பொய் செய்தி. தெரியலனா பொய் செய்தின்னு சொல்லிடுறது. கிருஷ்ணகிரியில 70 வயது தாத்தாவை கொன்னுட்டு அவருடைய மனைவி 60 வயது பாட்டிக்கு பாலியல் துன்புறுத்தல் நடந்திருக்குது. தெரியுமா உங்களுக்கு? இந்த 15 நாள் நடந்தது. ஐயாவுக்கு பொய் செய்தி. திமுகவுக்கு அது பொய் புரட்டு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் ஐயாவுக்கு பொய் செய்தி. ஆனா தெரியல ஞானசேகரன் யாருன்னு நமக்கு தெரியாது. அப்படி ஒரு மனிதரே கிடையாதுன்னு தமிழ்நாட்டுல. தெய்வ செயல்னு ஒருத்தர் இருக்காரு. பேரை பாத்தீங்களா? சூப்பர். தெய்வ செயல்னு பேரை வச்சுக்கிட்டு திமுகவில் இருக்கிற பெண்களை எல்லாம் பாலியல் துன்புறுத்தல் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஐயாவுக்கு அது பொய் செய்தி. அப்படி ஒரு தெய்வ செயல் பேர் வச்சு ஒரு செயலை யாராவது செய்வாங்களான்னு கேட்பாரு. தூத்துக்குடி விளாதி குளத்துல 12ஆம் வகுப்பு மாணவி 17 வயசு பொண்ணு உடல் உபாதையை கழிக்க காட்டுக்குள்ள போனா அந்த பொண்ணை காணும். அவங்க பெற்றவங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொண்டா கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்க லிமிட்ல வராது, 17 வயசுக்குள்ள இருக்க பொண்ணை நாங்க லிமிட்ல எடுக்க முடியாது. இதுல உங்க பொண்ணு யாரு கூடயாவது ஓடி போயிருந்தாலும் போயிருக்குன்னு சொல்லி மனவேதனை அடைஞ்ச அந்த தாய்மாரையும் பெற்றோரையும் வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த தாய்மார் கதறிக்கிட்டு இருக்காங்க. எங்கன்னா போனார் முதலமைச்சர் அவர்கள்? ஏன் பேசல? அவர் நடவடிக்கை எடுத்திருந்தா தமிழ்நாட்டுக்கு நடந்திருக்குமா? இத்தனை இந்த 15 நாள் நடந்தது இது அத்தனையும்